திருவண்ணாமலையை அடுத்துள்ள தண்டராம்பட்டு என்னும் ஊருக்கு உயர்நிலை பள்ளி வேண்டும் என்று கேட்டு விண்ணப்பம் வந்தது. அதற்கு போட்டியாக வேறு ஊர்களும் உயர்நிலை பள்ளிகள் வேண்டுமென கேட்டன. அப்போதுதான் பொது தேர்தல் நடந்து முடிந்தது. பொது தேர்தலில் தண்டராம்பட்டியில் பெரும்பான்மையான வாக்காளர்கள் காங்கிரசுக்கு விரோதமாக வாக்களித்தார்கள். இதனால் கோபம் கொண்ட அம்மாவட்ட தலைவர்கள் சிலர் முதலமைச்சர் காமராஜரிடம் சென்றார்கள். ஐயா, எந்த ஊருக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, இந்த தண்டராம்பட்டு ஊருக்கு மட்டும் மறுத்திட வேண்டும் என்று கூறினார்கள். காமராஜர் உயர் அதிகாரியை அழைத்தார். திருவண்ணாமலை பக்கத்தில் இருந்து வந்துள்ள கோரிக்கைகளில் எதை ஏற்றுக்கொள்ளலாமன்னே என்று கேட்டார். தண்டராம்பட்டிற்கே முதல் தகுதி இருப்பதாக அந்த அதிகாரி கூறினார். அதற்கான காரணங்களையும் அவர் கூறினார். அப்படியே செய்யுங்கன்னே என்று காமராஜர் உத்தரவிட்டார். அவர் எந்த பாரபட்சமும் காட்டவில்லை. தண்டராம்பட்டிற்கு உயர்நிலை பள்ளியை அனுமதித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இப்படி பல ஊர்களில் நடந்தது. காமராஜரின் பொற்காலத்தில் மாநில இயக்குநர்களுக்கு உரிமைகள் இருந்தன. அதில் அவர் ஒருபோதும் தலையிட்டதில்லை. அதனால் தான் பகல் உணவு திட்டம் தோன்றி 30,000 பள்ளிகளுக்கு பரவி 15 லட்சம் குழந்தைகளுக்கு வாழ்வும் படிப்பும் கொடுத்தது.